40 நபர் குழுவை, அதாவது துருக்கிய உயர்குடிகளை ஒன்று சேர்த்து 40 நபர் குழு என்ற குழுவை உருவாக்கியவர் நம்முடைய இல்துட்மிஷ். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவர் 1229ஆம் ஆண்டு ஒரு காலிஃபாவிட ஒரு பட்டயம் வாங்குறாரு. ஆன் பிகாஃப் ஆஃப் காலிஃபா ஐ ஆம் ரூலிங் த நேஷன் அப்படின்னு. நான் வந்து முகமது நபி வாயிலாக தோன்றிய வழித்தோன்றலாக தோன்றிய காலிபாவிடம் பட்டயம் பெற்று என் தேசத்தை ஆள்கிறேன். அப்ப ஆன் பிகாஃப் ஆஃப் காலிபா ஐ ஆம் ரூலிங் மை ஏரியா அப்படின்னு சொல்றதுனால, அதனால சொல்றோம் காலிபாவிடம் பட்டயம் பெற்று தன்னுடைய அரசியல் சாசனம் சொல்றோம் இல்லையா, அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த அந்த சாசனத்தை பெற்று அவர் ஆட்சி புரிகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அப்போ அவர் காலிபாவிடம் பட்டயம் பெற்று ஆட்சி செய்கிறார். 40 40 நோபிள்ஸ் என்ற குழுவை உருவாக்குகிறார். இக்தாக்களாக பிரித்து இக்தாதார் கான்செப்டை உருவாக்குகிறார். அது மட்டும் இல்லாம அது 2 டாங்கா மற்றும் ஜிடால் என்ற 2 நாணயங்களை வைத்து அரேபிய நாணய முறையை உருவாக்குகிறார். அதற்கு முன்பாக குதுப் மினாரை கட்டி முடிக்கிறார். குவாரிஜம் ஜலாலுதீன் உதவி கேட்டு வர, என்ன உதவி? மங்கோலியர்கள் தன்னை துரத்தி வருவதாகவும் தனக்கு உதவ வேண்டும் என வினவி இடம் கேட்க அதற்கு அவர் மறுத்து விடுகிறார். ரைட். ஸோ இதெல்லாம் இது வந்து மங்கோல் பாலிசின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இதான் யாரை பற்றிய விஷயம் அப்படின்னா, இல்துட்மிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது அரசனை பற்றிய ஒரு விஷயம். அடுத்து 3வது அரசன் யார் அப்படின்னு, 3வது அரசன் சொல்லக்கூடியது அரசி. அதாவது நசுருதீன் முகமது ஒருத்தர் இருப்பாரு. நசுருதீன் முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த நசுருதீன் முகமது யார் அப்படின்னா, ஆக்சுவலா நம்முடைய இல்துட்மிஷோடைய பையன். அந்த பையனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆட்சி அந்த அளவுக்கு சிறப்பா பண்ண முடியாது. ஓகேவா? அதனால ஆணுடைய தரித்து அரியணை ஏறினார் ரஷ்யா பேகம் தான் டெல்லி சுல்தானியத்தின் முதல் பெண் அரசி அப்படின்னு போற்றப்படுகிறார். ஆணுடைய தரித்து அரியணை ஏறினார், ஒரு ஆண் மாதிரி உடை தரித்து அரியணை ஏறினார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆணுடைய தரித்து அரியணை ஏறினார்னு சொல்லுவாங்க. யாரு? ரஷ்யா பேகம். ஓகேவா? இந்த ரஷ்யா பேகம் என்ன செய்றாரு அப்படின்னா, யாகூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபிசீனிய அடிமை, அதாவது எத்தியோப்பிய அபிசீனிய அடிமைன்னு சொல்லுவாங்க. அபிசீனியர்கள் எத்தியோப்பியர்கள் ஒண்ணுதான். அபிசீனிய அடிமை அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த அம்மா ஆதரிக்குது. ரஷ்யா பேகம் என்ன செய்யுது? ஆதரிக்குது. இப்படி ஆதரிக்கிறது என்ன செய்யறாங்க? ஆதரிக்கிற விதம் யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, 40 நோபிள்ஸுக்கு பிடிக்கல. இந்த 40 நோபிள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கங்க ஆளுநர்கள்ட்ட சொல்லி ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறாங்க. என்ன சொல்றாங்க? கிளர்ச்சியை உருவாக்குறாங்க. அப்படி கிளர்ச்சியை உருவாக்குன ஒரு இடம் தான் படிண்டாங்கிற ஒரு பகுதியில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. இந்த படிண்டாவுடைய ஆளுநர் அல்துனியா அப்படிங்கிற ரொம்ப கிளர்ச்சி பயங்கரமா ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியை பண்றான். அந்த கிளர்ச்சியை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு யார் போறா அப்படின்னா, ரஷ்யா பேகம் போறாங்க. அல்துனியாவோடைய கிளர்ச்சியை ஒடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல அல்துனியாவோட ரஷ்யா பேகம் சேர்ந்து அந்த சமூக பேச்சுவார்த்தை சூசகமான ஒரு சமத்துவமான ஒரு பேச்சுவார்த்தை முடிகிறது. ஈஸியா பேச்சுவார்த்தையிலேயே சமாதானப்படுத்திடுறாங்க. யார? படிண்டா ஆளுநர் அல்துனியாவை என்ன செய்றாங்க? சமரசம் செய்கிறார். யாரு? நம்முடைய ரஷ்யா பேகம் என்ன செய்யறாங்க? அல்துனியாவை படிண்டா ஆளுநர் அல்துனியாவை சமரசம் செய்து டெல்லிக்கு திரும்புகின்ற வழியில், டெல்லிங்கிறது உங்களுடைய கேபிட்டல் சிட்டி இல்லையா? ஸோ கேபிட்டலுக்கு திரும்பும் போது இந்த 40 நோபிள்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு சதி வேலை பண்ணி 2 பேர்த்தையுமே கொண்டுருவாங்க. யாரையும்? ரஷ்யா பேகத்தையும் கொண்டுருவாங்க. ரஷ்யா பேகத்தோட கூட வந்த அந்த படிண்டா ஆளுநர் அல்துனியாவையும் என்ன செஞ்சிருவாங்க? கொன்றுவாங்க. ரைட்டா? ஸோ தன்னுடைய தந்தை இல்துட்மிஷால் உருவாக்கப்பட்ட 40 நோபிள்ஸ் எப்படிலாம் பின்னாடி தன் மகள் ரஷ்யா பேகத்துக்கு பிரச்சனையா இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கடுத்து ஒரு 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 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஒரு 6 7 8 ஆண்டுகளுக்கு பக்கத்துல ஒரு பெரிய எப்படி இருக்குன்னா, அந்த தேசம் ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை அரண்மனை நிலவுகிறது. யார் ஆட்சி செய்யறாருன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நசுருதீன் முகமது சொல்லிட்டு அந்த இல்துட்மிஷோட பையன் அவர் தான் ஆட்சியில இருக்காரு. பட் அவர் ஆட்சியில செய்ய வச்சுட்டு அவர் கூட ஒருத்தர் ஒரு நாயக் அவருக்கு கார்டினா இருக்காரு. அந்த நாயக்கு பேர் தான் பால்பன். நாயக் பேர் என்னது? பால்பன். இந்த பால்பன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன் மருமகனை, அந்த நசுருதீன் முகமது தன்னை பொண்ணை கொடுத்து அவர் மருமகனாக ஏற்றுக்கொள்கிறார். மருமகனை பொம்மையாக அரியணை வைத்து விட்டு இவரு தான் ஆட்சி செய்கிறார். யாரு? நம்முடைய பால்பன். ரைட்.
ஸோ அப்படி ஒரு 20 ஆண்டுகள் அப்படி ஆட்சி போகுது. அதுக்கப்புறம் வந்து நசருதீன் முகமதும் இறந்து போகிறார். பிறகு நசருதீன் முகமது வந்து ஆட்சி யார் பெற்றார்? பால்பன் பெற்று விடுகிறார். நசருதீன் என்ன செய்யறாரு? பால்பன் பெற்று விடுகிறார்னு சொல்றாங்க. சரிதா? ஸோ இந்த பால்பன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பால்பன் அரியணை ஏறுகின்ற பொழுது ஒரு பால்பனுடைய ஆட்சியும் ஒரு சிறந்த ஆட்சின்னு நம்ம சொல்லணும். ஏன் பால்பனுடைய ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொன்னா, வந்தவனே மொத்த வேலை என்ன செய்யுமா, இவர் வந்து 40 நோபல்ஸ் இருக்கக்கூடாது, ஓடுறாரு. பைபோஸ் அப்படிங்கிற ஒரு முறையை உருவாக்குறாரு. அதனால் பைபோஸ்னா அதாவது இறைவழி கோட்பாடு. அப்படி என்னன்னா, இறைவழி கோட்பாட்டை நெறிமுறை இறைவழி நெறிமுறை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, அல்லது இறைவழி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அந்த பைபோஸ்ன்ற ஒரு முறையை ஏற்படுத்துறாரு. அந்த பைபோஸ் முறைனா என்னன்னா, கண்ணா நீ வந்து ஒரு ஏரியாவில் 40 நோபல்ஸா இருக்குன்னு நீ நினைச்சேன்னா, நீ சுல்தானின் காலை கழுவி அந்த காலில் முத்தமிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போறாரு. இந்த கண்டிஷனுக்கு வந்து யாருமே வந்து ஒத்து வரல. யாரும் அப்படியே பயங்கரமா பண்றாங்க. அதுல வங்காள ஆளுநர் ஒருத்தர் இருக்கார், துக்ரி கான். ஓரா அப்படியே நான் உங்க கால கல்வி முத்தம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரா இது பண்றாரு, செட்டப் பண்றாரு. உடனே வங்காளம் சென்று என்ன பண்றாரு, அவர் தலையை கொய்கிறாரு. மற்ற எல்லாத்துக்கும் சாட்டு அடி கொடுக்குறாரு. சொன்னுடைய காட்டலாம் 40 நோபல்ஸ் காணாம போயிடறானுங்க. ஓகேவா? அட்டங்கி ஒடுங்கி போயிடறாங்க 40 நோபல்ஸ். ஓகேவா? நான் சொன்ன கேளுன்னா கிளம்புன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு, பயங்கரமா பண்ணிடுவாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஒரு மங்கோல் பாலிசி இருக்கு. இவர் என்ன செஞ்சுவாருன்னா, குலோகு கான் என்பவனிடம், குலோகு கானா யார் அப்படின்னா நம்முடைய செங்கிஸ்கானுடைய பேரன் குலோகு கானிடம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் போறாரு. சட்லஜை தாண்டி நாங்க படையெடுத்து வர மாட்டோம், இதை தாண்டி சட்லஜ் நதியை தாண்டி நாங்க படையெடுத்து வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அத லேண்ட்ஃபுல் என்ற ஒரு அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிகச்சிறந்த ஆட்சியாளர் பால்பன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப கீழே இருந்து வந்தவர். மாடு மேய்ப்பவனாக, தண்ணீர் தூக்குவனாக, அப்புறம் வந்து ஒரு சாதாரண படை வீரனாக, அதுக்கப்புறம் படை தளபதியாக, அப்புறம் நாயக்காக, இப்ப சுல்தானாக. ஏன்னா கீழே இருந்து வந்தனால அவருக்கு எல்லா விஷயமும் அத்துப்பிடி. ஓகேவா? அதனால நம்ம அது பன்முகத்தன்மை கொண்டவன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்றாரு. யார் சொல்றாங்கன்னா, லேண்ட்ஃபுல் அப்படிங்கிற அறிஞர் வந்து பன்முகத்தன்மை கொண்ட பால்பன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பன்முகத்தன்மை கொண்ட பால்பன். ஒரு கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, தன்னுடைய மகன், அதாவது அந்த வங்காளத்தை வந்து வின் பண்ணி கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுத்துறாரு அப்படின்னா, தன்னுடைய மகன் புக்ரா கான்ட்ட கொடுத்துறாரு. வங்காளம் யார் கையில இருக்கு? பால்பனுடைய பையன் புக்ரா கான்ட்ட இருக்கு. ஓகேவா? அதை விட்டுருங்க, அது ஒரு சப்ஜெக்ட். இப்ப டெல்லி அரியணைக்கு வருவோம். டெல்லி அரியணையில இருக்கக்கூடிய தன்னுடைய இன்னொரு மகன், அவன் பேர் முகமதுன்னு சொல்லுவாங்க. அந்த முகமது என்ன பண்றாங்க அப்படின்னா, மங்கோலியை கொடுத்துற ஒரு சின்ன ஒரு ஃபைட் நடக்கும். மங்கோலிய வீரனால என்ன செஞ்சான்னா, இந்த முகமது வந்து கொன்றான். யார் கொன்றா அப்படின்னா, அந்த மங்கோலிய வீரன் ஒருவனால் முகமது என்பவன் சாகடிக்கப்படுகிறான். யார் அவர் அப்படின்னா, பால்பனுடைய மிக செல்ல பிள்ளை, செல்ல மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பால்பன் ரொம்ப மன உடைஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே படுக்கையிலேருந்து அப்படியே இறந்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவருடைய சிறப்புன்னு நம்ம சொல்லணும்னா, மேவாட்டிஸ் பகுதியில மியோ கொள்ளையர்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளையர்கள் இருப்பாங்க. அந்த கொள்ளையர்கள்லாம் தேடி போய் கொள்ளுவாரு. தேடி போய் என்ன செய்வாரு, தலையை வெட்டிடுவார். ஓகேவா? அப்ப அந்த மேவாட்டிஸ் மியோ கொள்ளைகளை ஒழித்த பெருமை யாரே சரும் அப்படின்னா, நம்முடைய பால்பனை தான் சரும். மேவாட்டிஸ் அந்த மியோ கொள்ளைகளை ஒழித்த பெருமை, பைபோஸ் என்ற ஒரு கான்செப்டை உருவாக்கிய பெருமை, மங்கோலிய குலோகு கானுடன் சேர்ந்து ஒரு ஏற்படுத்திய அந்த முறை, லேண்ட்ஃபுல் இவரை பற்றிய கூறிய விதம், இவர் வந்து அரியணையில் இருக்கின்ற போது 40 குழுவை அந்த ஒழித்த அந்த பெருமை, இப்படி எல்லா வகையிலும் என்ன செஞ்சாரு, ஒரு சிறந்த ஒரு ஆட்சி நிறுவினார். ஓகேவா? இவரை பற்றி ஒரு கல்வெட்டுலாம் இருக்கு பின்னாடி, பாகுபலி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இவன் பால்பன் என்பவன் சிறந்த ஆட்சியாளனாக இருப்பதால் தன்னுடைய மக்களை பற்றி எந்த கவலை இல்லாமல் நம்முடைய நாராயணன் பார்க்கடலில் பள்ளிக்கூட நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு சொல்ற மாதிரி ஒரு கல்வெட்டு வரும். ஸோ அதை பற்றிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அதை பற்றி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய மன்னர்கள்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும்
பெரிய சொல்ற அளவுக்கு சாதிக்கக்கூடிய மன்னர் யாரும் கிடையாது. அதுல முக்கியமா அந்த கைக்கு பாத்து உருவாப்புல கைக்கு பாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யார் அப்படின்னா ஒரு பால்பனுடைய பேரன் தான் கைக்குபாத். இந்த கைக்குபாத் வந்து ஒரு சிற்றின்பவாதி. ஓகேவா? பெண்முகத்திலையும் மதுவிலையும் பெண்முகத்திலையும் மூழ்கி வந்து என்ன செஞ்சுறாரு, தன்னுடைய ஆட்சி பொறுப்பு இழங்குறாரு. ஆட்சி பொறுப்பு யாரு கைக்கு போகுதுன்னா அடுத்து வரக்கூடிய ஜலாலுதீன் கில்ஜின்னு சொல்லக்கூடிய அடுத்த வம்சம் கில்ஜி வம்சத்தை நோக்கி இந்த ஆட்சி நகர்கிறது. கில்ஜி வம்சத்தில் நடந்தது என்ன? கில்ஜி வம்சத்தை அடுத்த வகுப்பில் விலாவரியாக காண்போம். ஆகவே நண்பர்களே, இந்த வகுப்பு அடிமை வம்சம் என்ற அந்த தலைப்பு இதோடு முடிவடைகிறது. அடிமை வம்சம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் கில்ஜி வம்சம் என்ற வம்சத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.